ரெக்ஸ்டேல் பகுதியில் நடந்த வன்முறையான கவனத்தை திசை திருப்பி கொள்ளையடித்தல் சம்பவம் தொடர்பாக 2 பெண்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளதாக டொரண்டோ போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் கனடாவின் பிற பகுதிகளில் நடந்த இதே போன்ற பிற சம்பவங்களுடன் தொடர்புடையதாக இருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புகின்றனர். பிப்ரவரி 21 அன்று ஃபிஞ்ச் அவென்யூ மற்றும் வுட்பைன் டவுன்ஸ் போலிவார்ட்ஸ் அருகே இந்த சம்பவம் நடந்ததாக போலீசார் கூறுகின்றனர். அங்கு தனது வாகனத்தில் அமர்ந்திருந்த ஒரு பெண்ணை 2 சந்தேக நபர்கள் அணுகியுள்ளனர். சந்தேக நபர்கள் போலி ஐபோன் மற்றும் போலி நகைகளை காட்டி பாதிக்கப்பட்டவரின் கவனத்தை திசை திருப்பியதாகவும் பின்னர் அவரது கழுத்திலிருந்து தங்க சங்கிலிகளை வலுக்கட்டாயமாக பறித்ததாகவும் புலனாய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு லேசான காயம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். மே 31 அன்று டொரண்டோவைச் சேர்ந்த 20 வயதான பாட்சியா கிபியா என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வன்முறையுடன் கூடிய கொள்ளை, சுருக்கமான குற்றத்தை செய்ய சதி செய்தல் மற்றும் அமைதி அதிகாரியை தாக்குதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. ஜூன் 2 அன்று டொரண்டோவைச் சேர்ந்த 23 வயதான லோரேடானா கார்டியன் என்பவர் கைது செய்யப்பட்டு அவர் மீது வன்முறையுடன் கூடிய கொள்ளை மற்றும் சுருக்கமான குற்றத்தை செய்ய சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன. குற்றம் சாட்டப்பட்ட இருவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இந்த சம்பவத்தால் மேலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம் என்று புலனாய்வாளர்கள் நம்புவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை. மேலும் குற்றம் நிரூபிக்கப்படும் வரை குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நிரபராதிகளாகவே கருதப்படுவார்கள். இந்த செய்தி உள்ளிட்ட மேலதிக விரிவான செய்திகளுக்கு www.behindmenews.org என்ற எமது இணைய பக்கத்தினை பார்வையிடவும்.